வருஷமும் மே மாதம் 28ஆம் தேதியான இன்னைக்கு உலகளாவிய ரீதியில உலக மாதவிடாய் சுகாதார நாளாக அனுசரிக்கப்படுது. மாதவிடாய் தொடர்பான மூட நம்பிக்கைகளை உடைக்கவும் பாதுகாப்பான சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும் இந்த நாள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த தேதியை தற்செயலாக தேர்ந்தெடுக்கப்படலங்க. இது பெண்களின் மாதவிடாய் சுழற்சியை குறிக்கும் ஒரு குறியீடாகவும் இருக்கு. ஒரு பெண்ணின் சராசரி மாதவிடாய் சுழற்சி 28 நாட்கள் ஆகும். ஒவ்வொரு மாதமும் பெண்களுக்கு சராசரியாக 5 நாட்கள் மாதவிடாய் இரத்தப்போக்கு ஏற்படுது. இந்த மாதவிடாய் சுழற்சி 28 நாட்களை கணக்குல கொண்டுதான் இந்த மே மாதம் 28ஆம் தேதியான இன்னைக்கு உலக மாதவிடாய் சுகாதார நாளா நம்ம அனுசரிக்கிறோம். இந்த நாளோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, மாதவிடாய் என்பது ஒரு இயல்பான உயிரியல் நிகழ்வு என்பதை உணர்த்தி அது குறித்த தீண்டாமை மற்றும் வெட்கத்தை சமூகத்திலிருந்து நீக்கிறது தான் இந்த நாளோட நோக்கமா இருக்கு. ஏழை பெண்களுக்கும் இளம் பெண்களுக்கும் தூய்மையான சானிட்டரி நாப்கின்கள் மற்றும் மறுசுழற்சி செய்யக்கூடிய துணி பேடுகள் கிடைக்க செய்யறதும் இந்த நாளோட நோக்கமா இருக்கு. சுகாதாரமற்ற துணிகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் கிருமி தொற்றுகள் மற்றும் கருப்பை சார்ந்த நோய்கள் பற்றிய விழிப்புணர்வை உருவாக்குறதும் இந்த நாளோட நோக்கமா இருக்கு. உலகளாவிய அளவில் இந்த இயக்கம் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியும் பெண்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுமுறை வழங்கும் சட்டங்களை ஒடிசா போன்ற சில இந்திய மாநில அரசுகள் சமீபத்தில் அமல்படுத்தி வருது. மாதம் வரக்கூடிய மாதவிடாய் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அசௌரியங்கள், பிரச்சனைகளை கொடுத்துட்டே தான் இருக்கும். ஆனாலும் இதையும் மீண்டுதான் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு மாதத்தையும் கடந்து கொண்டிருக்கிறாள் என்பதை இந்த நேரத்தில் நாம் மறந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு வருடமும் மே 28ஆம் தேதியான இன்னைக்கு எதுக்காக நாம உலகளாவிய ரீதியில உலக மாதவிடாய் சுகாதார நாளா கொண்டாடுறோம் அப்படிங்கறத பத்தி இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இந்திய திரைப்பட உலகத்தின், குறிப்பாக தெலுங்கு மற்றும் கன்னட திரையுலகின் ஒப்பிட முடியாத ஒரு கற்பனை உலகை உருவாக்கிய முன்னோடி இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரான பி. விட்டலாச்சாரியா இவங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இவங்க 1920ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு கர்நாடக மாநிலம் உடுப்பிக்கு அருகில் உள்ள உதயவாரா அப்படிங்கிற கிராமத்துல பிறந்திருக்கிறாங்க. 1999ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி காலமாயிருக்கிறாங்க. சினிமா தொழில்நுட்பங்கள் பெருசா வளராத காலத்திலேயே தன்னோட அசாத்திய கேமரா உத்திகள் மற்றும் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மூலமா மாயாஜால படங்களை வழங்கி மக்களை வியப்பில ஆழ்த்தினவரு இவர் தாங்க. இதனால இவரை தெலுங்கு திரை உலகத்துல ஜானபத பிரம்மா அப்படின்னு அன்போடு அழைக்கிறாங்க. பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்தின இவரு மகாத்மா காந்தியோட வெள்ளையினை வெளியேறு இயக்கத்துல பங்கேற்று சிறை தண்டனையை பெற்றிருக்கிறாரு. ஆரம்பத்துல டூரிங் டாக்கிஸ் நடத்தி வந்த இவரு அங்கு திரையிடப்பட்ட படங்களை உன்னிப்பா கவனிச்சு சினிமா இயக்கும் உத்திகளை தானாகவே கத்துக்கிட்டாரு. முதல்ல நண்பர்களோட இணைஞ்சு மகாத்மா பிக்சர்ஸ் நிறுவனத்தையும் அதுக்கப்புறமா தன்னோட சொந்த தயாரிப்பு நிறுவனமான விட்டல் புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தையும் தொடங்கி இருக்கிறாங்க விட்டலாச்சாரியா அவர்கள். கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் இல்லாத 1950ஆம் ஆண்டு முதல் 80ஆம் ஆண்டு காலகட்டங்கள்ல கேமரா ட்ரிக்ஸ் மூலமாகவே மனிதர்களை காற்றுல பறக்க வைக்கிறது, விலங்குகளாக மாற்றுறது, மாயமா மறைய செய்யறது போன்ற காட்சிகளை தத்ரூபமா உருவாக்கி இருக்கிறாங்க. தெலுங்கு திரையுலகத்துல முன்னணி நட்சத்திரங்களான என்.டி. ராமராவை வைத்து 19 திரைப்படங்களையும், காந்தாராவ் என்பவரை வைத்து பல ஜானபத படங்களையும் இயக்கி இருக்கிறாங்க விட்டலாச்சாரியா அவர்கள். இவரது பல திரைப்படங்கள் தமிழில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. குறிப்பா இவரோட இயக்கத்துல வெளியான ஜெயமாலினி நடிச்ச ஜெகன்மோகினி திரைப்படம் தமிழ்நாட்டோட பட்டி தொட்டி எல்லாத்திலையும் வசூல் சாதனை படைச்சிருக்கு. ஆரம்ப காலத்துல ஜெமினி கணேசன் நம்பியார் நடிப்புல பெண் விடுதலை குறித்து இவர் இயக்கிய ஒரு சமூக புரட்சி திரைப்படம் பெண் குலத்தின் பொன் விளக்கு அப்படிங்கிற படம் இந்திய திரையுலகத்தையே வியக்க வைத்த மாபெரும் மாயாஜால மற்றும் பேய் ஆக்ஷன் திரைப்படம் என்ன அப்படின்னா ஜெகன்மோகினி திரைப்படம் தான். அதே மாதிரி இவரது கைவண்ணத்துல உருவான மற்றொரு புகழ்பெற்ற ஃபேண்டசி திரைப்படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலிபாபாவும் 40 திருடர்களும் அப்படிங்கிற படம். மதன மஞ்சரி, நவா மோகினி, காக்னோடு வடலாடு உள்ளிட்ட ஏராளமான தெலுங்கு படங்களை இயக்கியிருக்கிறாரு. இன்றைய பிரம்மாண்ட திரைப்படமான பாகுபலி போன்ற படங்களுக்கு அடித்தளமிட்ட முன்னோடி இவரே என்று பல முன்னணி இயக்குனர்கள் இவரை பெருமையா நினைவு கூறுதாங்க. இப்படி எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த காலகட்டத்திலேயே அருமையான படங்களை தந்த
விட்டலாச்சாரியா அவங்கள பத்தி இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.